வணக்கம் டாக்டர் அவர்களே. மானிட வசந்தத்தை வாணியம்பாடியில் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றீர்கள். என்னுடைய பெயர் பூபதி, வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவராக இருந்து வருகின்றேன். இன்றைய நடைமுறை சிக்கலுக்காக ஒரு சிறிய கேள்வி. மதவாதிகள் தீவிரவாதிகளாவதேன்? இதுதான் என்னுடைய கேள்வி. முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் ஐயா பூபதி அவர்கள் ஒரு ஆழமான, அழுத்தமான, காலத்திற்கு தேவையான, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியை நமக்கு கேட்டிருக்கிறார்கள். மதவாதி எப்போது தீவிரவாதியாக மாறுகிறான் என்பதுதான் கேள்வி. ஏன்னா மதம்னா அன்பை போதிக்கிறது. மதவாதி எப்படியா தீவிரவாதியாக முடியும்? இதுதான் ஐயா அவருடைய கேள்வி. சில காரணங்கள் இருக்கின்றன. மதவாதி தீவிரவாதியாக மாறுவது, ஒன்று, மதத்தை பற்றி அவன் தெரிந்து கொள்ளவில்லை. மதத்தை பற்றிய ஞானமே அவனுக்கு இல்லை. என்ன ஞானம் இல்லை? மதம் என்றால் அன்பை போதிப்பது என்பது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், என்னுடைய தாய் இந்த மதம், என்னுடைய தந்தை இந்த மதம், அதற்கு மேலே ஒன்றும் தெரியாது அவனுக்கு. மதங்கள் அன்பை போதிக்கின்றன. அன்பே கடவுள் என்று சொல்கிறார்கள். எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன. இவனுக்கு அன்புன்னா அனாக்கு விலை என்னன்னு கேட்பான். அனாக்கு எத்தனைன்னு கேட்கக்கூடிய ஆள் தான் இவன் அன்பை ஆக மதங்கள் போதிக்கின்ற அன்பை பற்றி இவன் கவலைப்படாதவன். இப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான். படைத்தவனை நேசிக்காமல், படைப்புகளை நேசிக்காமல் படைத்தவனை நேசிப்பதாக சொல்வது பொய். படைப்புகளை நேசிக்காமல் படைத்தவனை நேசிப்பதாக சொல்வது பொய். ஆக முதலாவதாக இந்த மதவாதிகள் மனித நேயத்தை மறந்து விடுகிறார்கள். மனித நேயத்தை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, இவர்களுக்கு பக்தியும் கிடையாது. இவர்களுக்கு பக்தி என்பதே கிடையாது. இறை உணர்வு, இறை சிந்தனை, இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இறைவனிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வு இவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கு மதம் என்பது ஒரு அடையாள சின்னம், ஒரு ஐடென்டிட்டி மார்க், அவ்வளவுதான். மதம் என்பது வெறும் அடையாள சின்னம். இந்த மதத்தில் பிறந்தேன், ஆகவே எனக்கு இன்ன உரிமை வேண்டும், எனக்கு இந்த சலுகை வேண்டும் என்று கேட்பதற்காக மட்டும்தான் இவர்களுக்கு மதம். மதம் என்றால் இறை உணர்வு, இறை சிந்தனை, இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய பிடியில் நாம் தப்ப முடியாது என்ற உணர்வை தோற்றுவிப்பதற்கு பேர் தான் மதம். அதுவும் இவர்களுக்கு கிடையாது. அதுவும் ஒரு விளைவாக ஏற்படுவது. அடுத்தது, மதங்கள் சொல்லுவது நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் என்று சொல்லி. உனக்கு ஒத்த அநியாயம் பண்ணா பழிக்கு பழி வாங்காதே, பழிக்கு பழி வாங்காதே, நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா, நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள், அவ்வாறு தடுத்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார். ஆனால் இந்த தீவிரவாதி என்ன சொல்றான்? தீமையை கொண்டே தீமையை தடுன்றான், நன்மையை கொண்டு தடுப்பதில்லை. நீ என்ன கொலை செஞ்சியா, நான் உன்னை கொலை செஞ்சுவேன், நீ என் வீட்டுக்கு தீ வச்சா நான் உன் வீட்டுக்கு தீ வைப்பேன். ஆக மதங்கள் சொல்லுகிற இந்த நன்மையை கொண்டே தீமையை தடுத்தல் என்பது இவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அடுத்து, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிக்கிற மனப்பான்மை, இதெல்லாம் மதங்கள் சொல்லித் தருவது இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு பண்பு. நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், தனக்கு அநியாயம் செய்து பல கொடுமைக்காரர்கள் ஊரை விட்டே துரத்தி அடிச்சான். ஆனால் அத்தனை பேரையும் ஒரே வார்த்தையை நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் சொல்வதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக இவர்களிடத்திலே மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை கிடையாது. இவர்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வுகளால் குதிப்பவர்கள். அதுவும் எப்படி பழிக்கு வாங்கணுன்றான்? வரலாற்றில் என்றோ நடந்த நிகழ்ச்சிக்கு இன்று பழி வாங்க வேண்டும் என்கிறான். இன்னைக்கு நடந்ததுக்காக அல்ல, வரலாற்றில் என்றோ நடந்த நிகழ்ச்சிக்காக இன்று பழி வாங்க வேண்டும் என்கிறான். அத்தோடு யாரோ செய்த தவறுக்கு யாரையோ பழி வாங்க வேண்டும் என்கிறான். இந்திரா காந்தி அம்மையார ஒரு 3 சீக்கியர்கள் கொண்டதற்காக 4000 சீக்கியர்களை கொண்டார்கள். அந்த 4000 சீக்கியர்கள் என்ன பாவம் செஞ்சான்? அந்த 3 சீக்கியர்கள் செய்த பாவத்திற்காக அந்த 4000 சீக்கியர்கள் என்ன பாவம் பண்ணா? இதான் நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ நடக்கிறது பாவம், அதற்கு பழி எங்கேயோ நடக்கிறது. ஆக இவரிடத்திலே பொறுமை, சகிப்புத்தன்மை இவையெல்லாம் இவரிடத்தில் எதுவும் கிடையாது. இதுவும் ஒரு காரணம். அடுத்தபடியாக, இவர்கள் நீதியை கடைபிடிப்பவர்கள் அல்லர். ஏனென்றால் மதங்களுடைய சாராம்சம் நீதியாக நடந்து கொள். குர்ஆன் சொல்லுகிறது, நீதி செலுத்துங்கள், அது உங்களுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரி.
உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்களது உறவினர்களுக்கோ உங்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் நீதியை செலுத்துங்கள். ஒரு சமூகத்தின் மீது கொண்ட பகையின் காரணமாக அவர்களுக்கு எதிராக அநீதி புரியாதீர்கள். ஒரு சமுதாயம் பிடிக்கல, ஒரு சமுதாயம் பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் மீது நீங்கள் அநீதிகளை புரியாதீர்கள். ஆக தராசு மாதிரி அப்படி நிக்கணும். எல்லாம் நமக்கு நீதி தான் தெரியணும், அவங்களாங்க தெரியக்கூடாது. பெருமானார் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி, அடிக்கடி சொல்லப்பட்ட நிகழ்ச்சி தான். உயர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறாள், உயர் சாதியைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறாள். இஸ்லாமிய சட்டப்படி தண்டனை கொடுத்தாக வேண்டும். ஆனால் அங்கே உள்ள உயர் சாதிக்காரெல்லாம் பதறான், என்னையா நம்ம சாதியைச் சேர்ந்த ஒரு பொம்பளைக்கு தண்டனையா? ஆக இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று பெருமானாருடைய வளர்ப்பு மகனை சிபாரிசுக்காக அழைத்து கொண்டு பெருமானாரிடத்தில் செல்கிறார்கள். பெருமானாருக்கு வந்ததே கோபம். சொன்னார்கள், இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்து போனதற்கு காரணமே ஒரு குலத்திற்கு ஒரு நீதி என்று வைத்துக் கொண்ட காரணத்தினாலே தான் அவைகள் அழிந்து போயின. ஒரு குலத்திற்கு ஒரு நீதி என்று வைத்த காரணம் அழிந்து போயின. நான் சொல்லுகிறேன், என்னுடைய மகள் திருடினாலும் நான் தண்டனை கொடுத்தே தீர்வேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஆக இதுதான் மதவாதி தீவிரவாதியாக வர்றதுக்கான காரணங்கள். இதான் அன்பு இல்லை, பக்தி இல்லை, பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, நீதியை நடக்கிற மனப்பான்மை இல்லை. இதெல்லாம் இல்லாமல் போனதுனால தான் ஒரு மதவாதி ஒரு தீவிரவாதியாக அவன் மாறுகிறான். சரியான வழக்கத்திற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.